Good afternoon, everyone. Once again, we are back, and I welcome you all to this fantastic forum. நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அதுல காமனான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அடி பலம் தான் அப்படிங்கறத எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கோம். அப்ப எல்லாருக்குமே லைஃப்ல கண்டிப்பா ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு. இதே போலதான் நானுமே ஒரு பெயின் பாயிண்ட்ல இருந்தேன். என்ன அந்த பெயின் பாயிண்ட்ல இருந்து ரிலீவ் பண்ணி வெளியில கொண்டு வந்த நபர் இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்காரு. சோ அவர் யாரு அப்படின்னா ஒரு 22 வருஷம் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். நம்ம எல்லாருக்குமே அந்த பெயின் பாயிண்ட்ல இருந்து வெளியில எப்படி வருது அப்படிங்கறத கைட் பண்ண போறாரு. சோ எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. 22 வருஷம் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பீப்புளோட லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஒரு -7 lakhsல அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மல்டி மில்லியனரா கன்வெர்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மில்லியனர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காரு. So he is Mr. Ravi Sundaram. So please welcome, sir. வெரி குட். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். வணக்கம். நான் கோச் ரவி சுந்தரம் பேசுறேன். நான் அகெயின் இப்போ நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு 12 நாள் இந்த ரூம்ல நம்ம மீட் பண்றோம். இதுல ரெகுலரா வந்துட்டு இருக்கிற பீப்புள் இருக்காங்க, புதுசா ஜாயின் பண்ண பீப்புள் இருக்கீங்க. நான் என்ன ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இப்ப இருந்தீங்கன்னாலும் இந்த செஷன் முடியும் போது உங்களோட வாழ்க்கையை நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கத்துக்கக்கூடிய வாழ்க்கை கல்வி நீங்க கத்துக்க போறீங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நம்ம லைஃப்ல டெய்லி பேசிஸ்ல நான் உங்களை என்ன பர்சனலா கேட்பேன் அப்படின்னா, கடைசியில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கடைசியா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்கிறத பாருங்க. கத்துக்கிட்டது அப்படிங்கிறது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை போய் பண்ணீங்கன்னா தான் கத்துக்கிட்டதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணது கடைசியா எது அப்படிங்கறத நீங்க ஒரு ஸ்கேல் வச்சு நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. அதுக்கும் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் அச்சீவரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பாயிண்ட்ல நான் அச்சீவரா இருந்து அச்சீவர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்க்கும்போது, இல்ல நீங்க அவங்களோட இன்டர்வியூலயோ இல்ல அவங்க பேசும்போது நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய டிஃபிகல்டிஸ்ல இருந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஐடியாவோ இல்ல ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டே டு டே லைஃப்ல அந்த ஐடியா, அந்த லர்னிங் என்ன கிடைச்சதோ அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணதோட விளைவு அவங்க என்ன அவங்களோட கடந்த காலமோ அது இறந்த காலமா மாறி அவங்களோட நிகழ்காலத்துல இருந்து அவங்களோட எதிர்காலத்துல அவங்க இந்த டிராவல் பண்றது ஸ்பீட் என்ன அப்படின்னா ஜெட் ஸ்பீட்ல என்ன அப்படின்னா மூவ் ஆவாங்க. அகெயின் அவங்க மூவ் ஆகும்போது அவங்கள அகெயின் டீகோட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டினியூஸ் லர்னிங்ல என்ன அப்படின்னா இருந்திருப்பாங்க. லர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இது. சரிங்களா? அது உங்களோட வாழ்க்கை முறையா என்ன அப்படின்னா நம்ம மாத்திக்கணும். அதை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கணும். அவங்கள நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுல அவங்க இன்னும் திறமையா அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க கண்டினியூஸ் லர்னிங்ல இருந்திருப்பாங்க. அப்ப லர்னிங் இருக்கணும். லர்னிங் அப்படின்னா என்ன நம்ம கத்துக்கிறோமோ அதை நம்ம அப்ளை பண்ணணும். அதனோட ஸ்பீட் என்ன அப்படின்னா ஆக்சலரேட் பண்ணணும். லர்னிங் ஆக்சலரேட்டிங் லர்னிங்கா நமக்கு என்ன அப்படின்னா இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப பெயின் அந்த பொண்ணு சொன்னது, உமா சொன்னது என்ன சொன்னது அப்படின்னா, பெயின் பாயிண்ட்ல இருந்து வெளியில வரோம் அப்படின்ட்டு. பெயின் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்தந்த பெயின் பாயிண்ட்ல அவங்கவுங்க இருக்கும்போதுதான் அந்த பெயின் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அதுல இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிலீஸ் ஆகாமலே இருந்தோம் அப்படின்னா பெயின் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த பெயின் பாயிண்ட் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு கெயின் பாயிண்டா அப்படின்னா மாற ஆரம்பிக்கும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன எகெயின் என்ன அப்படின்னா இன்னொரு டைமென்ஷன்ல நம்ம அப்ரோச் பண்ண போறோம். இந்த லர்னிங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகமான அளவுக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்ல நீங்க மூவ்மெண்ட் அப்படின்னா மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஃபாரத்துல இருக்கக்கூடிய பீப்புள் இன்னும் என்னோட லைஃப்ல இந்த நம்ம அச்சீவ்மெண்ட் அப்படின்ன உடனே ஒரு மில்லியனரோட அச்சீவ்மெண்ட் இல்ல ஒரு பில்லியனரோட அச்சீவ்மெண்ட் அது நமக்கு ரொம்ப தூரம். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு நார்மலா இருந்த பர்சன் ரொம்ப பிரச்சனையில நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஐடியாவோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அந்த கிடைச்சி நீங்க அந்த ஐடியாவையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி நீங்க அந்த கஷ்டத்துல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க,
அதனோட பெனிஃபிட் வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சது? இது லைவா வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இது ஜுவாலஜி கிளாஸ் மாதிரி வந்துட்டு அப்படின்னா கிடையாது. ஒரு ஃப்ராகையோ காக்ரோச்சையோ செத்து போனதை வந்துட்டு அறுத்து பாக்குறது. லைவா வந்துட்டு அப்படின்னா நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்படின்னா தியரிட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுல இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சின்ன விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு ஹிட் ஆகி நீங்க உங்களோட பெயின் பாயிண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வந்துட்டு அதிகமா இருக்கும். இப்ப இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட இந்த லர்னிங் வந்துட்டு அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்டென்ஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்க பாருங்க. இந்த மாதிரி இவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணும்போது லோகநாயகி அப்படிங்கிற ஒரு லேடி பெரம்பலூர்ல இருந்து அவங்களோட ப்ராப்ளத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட லைஃப் வந்துட்டு சிங்கிள் லேடி, 3 பெண் குழந்தைங்க. அவங்க என்ன அப்படின்னா இருக்கிறத வந்துட்டு ஒவ்வொன்னா வித்து வித்து லைஃபை வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? தேவைன்னா ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இடம் விற்கிறது, நகையை விற்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது. அப்ப நான் என்னோட அந்த லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுல நான் இன்டராக்ட் பண்ணி நான் வந்துட்டு அவங்களுக்கும் ஜென்ரலா எல்லாருக்கும் என்ன சொன்னேன் அப்படின்னா, வாங்குறது கஷ்டம், விற்கிறது ஈஸி. நமக்கு பிரச்சனையா இருக்கும்போது விற்கிறத வந்துட்டு அப்படின்னா நிறுத்தணும், நம்ம அந்த லர்னிங்குள்ள நம்ம இருக்கணும். அப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு வித்தீங்கன்னாலும் அதை விட அதிகமான அளவுக்கு நீங்க வாங்கணும். அது வந்துட்டு அப்படின்னா கடன் வாங்காம நீங்க வாங்கணும் அப்படிங்கறத சொல்றத வந்துட்டு நான் சொன்னேன். அதை ஒருத்தர் வந்துட்டு என்ன அப்படின்னா பஸ்ல பாருங்க, கிளப் ஹவுஸ் வந்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜி. பஸ்ல போயிட்டே இருந்தாரு, அவர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அந்த சுரேஷ் பாபு. அவர் ஆக்சுவலா போறது வந்துட்டு ஒரு 4.5 ஏக்கர் வந்துட்டு விற்கிறதுக்காக சர்வேயர் எல்லாரையும் வர சொல்லிட்டு அதை மெஷர் பண்றதுக்காக அவர் வந்துட்டு போறாரு. இந்த பாயிண்ட் கேட்ட உடனே அவரோட மைண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகி அங்க போய் இறங்கின உடனே, நான் இது விற்கிறது இல்ல, நீங்க சர்வேயர், நீங்க சர்வே பண்ணிக்கோங்க, வந்ததுக்கு வந்துட்டு நான் காசு கொடுத்துட்றேன், விற்கிற ஐடியா எனக்கு கிடையாது. ஒரு சின்ன லர்னிங் அதை அப்ளை பண்ணதுனால, லேர்ன் பண்றதை நம்ம அப்ளை பண்ணா நம்ம லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எகைன் நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, லைவான சில பீப்புளோட லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு விழுந்த அந்த முடிச்ச வந்துட்டு எப்படி அவங்க அவுத்து அதுல இருந்து அவங்களுக்கு என்ன அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன அவங்களுக்கு கிடைச்சது, என்ன அவங்க அச்சீவ் பண்ணாங்க, என்ன அவங்களோட ரிவார்ட் அவார்ட், இதை வந்துட்டு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நடந்து சிக்கல்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க யாராவது வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்துட்டாங்க. மதுவா? மது? Yes, sir. Hi, sir. Very good. Good afternoon, sir. ஓகே, வெரி குட் ஆஃப்டர்நூன். நைஸ் டாக்கிங் டு யூ. சரி, Sir, first of all, என்னோட லைஃப்ல கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங்கா இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா பதட்டம் இல்லாம பேசணும். அநேகமா நான் நினைக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நானு. நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. நீங்க நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னாலே கரெக்டா வரும்னு நான் நினைக்கிறேன் நானு. ஓகே சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்களை பத்தி லைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். சார், என் பேரு மதுமிதா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். நான் இப்போ காலேஜ் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேங்க சார். ஓ, காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க. இப்போ என்ன வயசு? 19ஆ? எஸ் சார், 19 சார். உங்களுக்கு என்னமா பிரச்சனை 19 வயசுல? சார், ப்ராப்ளம்ல எதுவும் இல்லைங்க சார். பட் நான் வந்துட்டு ஒரு டீனேஜருங்க சார். பிஃபோர் ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், லைஃப் அப்படின்றதுல எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்துச்சு அப்படின்னா, சும்மா காலேஜ் போறது, ஸ்கூல் போறது, காலேஜ் முடிச்சுட்டு சம்டைம்ஸ் பங்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் லைஃப் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். பட் ப்ளூ பிரிண்டோட ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்துட்டு, நீங்க 2 வேர்ட்ஸ் சொன்னீங்க சார், கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்னு சொன்னீங்க. இருங்கம்மா, நம்ம ஒரு 3 பேர் இருக்கும்போது ஒரு 2 பேரு அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கன்னடம். நீங்க என்ன மொழி வீட்டுல பேசுறீங்க? தமிழ் சார். தமிழ் பேசுறீங்க இல்லையா? அப்ப தமிழ் வந்துட்டு பேசும்போது நீங்க இன்னொருத்தர் தேர்ட் பர்சன் ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்துட்டு அப்படின்னா தமிழ் தெரியல, நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வேற லாங்குவேஜ்ல நீங்க பேசுறீங்கன்னா அவங்களுக்கு புரியுமா? நோ சார். அப்ப அவங்கள பத்தி ஏதோ தப்பா பேசுறோம்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா? எஸ் சார். ஆமா, நீங்க ப்ளூ பிரிண்ட் போயிட்டீங்க. கேக்குற பீப்புளுக்கு என்னன்னு தெரியாது இல்ல, என்ன அது ப்ளூ பிரிண்ட்? நீங்க அங்க வந்தீங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 5 days எஜுகேஷன் அட்டெண்ட் பண்றதுக்கான ஒரு பிளெஸிங் கிடைச்சிச்சுங்க சார். எப்படி இந்த பிளெஸிங் கிடைச்சது? சார், எனக்கு என் பேரண்ட்ஸ் மூலியமா இந்த பிளெஸிங் கிடைச்சதுங்க சார்.
பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க உங்களுக்கு? என்ன சார் சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு சக்சஸ் ப்ளூ பிரிண்ட் 5 days எஜுகேஷன் அட்டன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுங்க சார். ம். சரி. நானும் 18க்கு இருங்க, மேல இருங்க, 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 இருங்க. அவங்க வந்துட்டு ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு, நீ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? எஸ் சார். எப்பயுமே பேரண்ட்ஸ் சொல்றத வந்து குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. நீங்க எப்படி கேட்டீங்க? சார் நான் அப்பா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். அப்பா என்ன சொன்னாலும் செய்வேன் சார். சூப்பர், சூப்பர். ம், ம். இருங்க, இதுல ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். வீட்டுல பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்பாவை வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பையன் இருந்தான்னா பையனுக்கு வந்துட்டு அம்மாவை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அவங்க அவங்க சொல்றதுக்கு அவங்க மேல வந்துட்டு ஒரு இந்த பொண்ணு சொன்னது பாத்தீங்களா, இந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு அப்படின்னா இருக்கும். ம். நீங்க உங்க குழந்தைகிட்ட ஹேண்டில் பண்ணும்போது அது கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர். அப்புறம் தேங்க்யூ சார். அந்த ப்ளூ அப்போ பிரிண்ட் வந்து பாத்தீங்க. எஸ் சார். சரி, ஓகே. ப்ளூ பிரிண்ட்ங்கிறது அது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்ங்க. அது வந்துட்டு ஒரு லர்னிங் ப்ரோக்ராம். ஒரு எப்படி நீங்க இப்ப இந்த 1 ஹவர் நீங்க லேர்ன் பண்றீங்களோ அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு 5 செஷன்ஸ் 5 days வந்துட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எப்ப நீங்க அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்கம்மா? சார் பிப்ரவரியில எனக்கு அட்டென்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சதுங்க சார். இருங்கம்மா, பிப்ரவரி இருங்க. 2021 அப்படி சொல்லணும். ஏன்னா பிப்ரவரி எல்லா வருஷத்து 1964 பிப்ரவரி அப்படின்னா நான் அப்ப பிறந்தது. சரியா? வருஷமும் சொல்லும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ஒரு 4 ஓகே மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு அட்டன் பண்ணீங்க. சரி, என்னாச்சு? சார். நான் லைஃப் பத்தி நான் வந்துட்டு இப்படி இருக்கிறது தான் லைஃப் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஏன்னா எனக்கு வந்துட்டு அதை எதுவுமே நான் யோசிச்சதே கிடையாது சார். நார்மலா என்னோட லைஃப் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுங்க சார். ம், காலேஜ் போறது, சம்டைம்ஸ் பங்க் பண்ணிட்டு வெளில போறது, கேண்டீன் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச லைஃபா இருந்துச்சுங்க சார். ம், பட் அங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஓகே நம்மளும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அதுல டீப்பா போகும்போது நம்ம ம், நினைச்சது ஒரு லைஃபே கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் டெம்பரவரி. தேர்ட் ம், இயர் முடிச்சோடனே இந்த லைஃப் முடிச்சுட்டு நமக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். அந்த ம், லைஃப்ல தான் அதெல்லாம் தான் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்க சார். ம். சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இதுதான் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டேவே நீங்க ஒண்ணு சொன்னீங்க சார். கோல்ஸ் ட்ரீம்ஸ் ஓகே வந்தாச்சு, செட் பண்ணியாச்சு. ம், அதுக்கடுத்து வந்துட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு ஒரு கோர்வையா 5 days என்னோட லைஃபுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிச்சுங்க சார். சரி. செகண்ட் ம், செகண்ட் டேவே நீங்க வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வேர்ட் ஏன்னு தெரியல. எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ம், நான் 4 to 5 டைம்ஸ் நோட்ல ஆண்டர்பிரனர்னு எழுதினேன். அது ஏன் எனக்கு தெரியல சார். பட் அந்த வேர்ட் எனக்கு அவ்ளோ இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ம், அப்போ ம், நான் வந்துட்டு ஓகே நம்ம கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்தேன் சார். ம், அந்த ம், டெசிஷன்ல ஒரு ஃபியரும் இருந்துச்சு சார். ஏன்னா எனக்கு நார்மலா ஒர்க் போனா என்னோட சீனியர் அக்கா ஒருத்தவங்க ஒர்க் போறாங்க சார். நல்லா படிப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ல போனாலுமே அவங்களுக்கு சேலரி 8,000 தான் அப்படின்னு சொன்னாங்க. ம், ம், அப்போ எனக்கு ஒரு ஃபியரும் வந்துச்சு சார். அப்போ எனக்கு ஸ்ட்ராங் டெசிஷன் ஓகே நம்மளும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்றத நான் எடுத்தேன் சார். ம், ம். ஓ! அப்புறம் அப்ப நல்லா படிச்சுட்டு போனாலும் சம்பளம் வந்துட்டு அந்த அக்கா கம்மியா கிடைச்சதுனால உங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்குங்கிற ஒரு ஃபியர் இருந்தது. எஸ் சார். நம்ம காலேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ண கேஷ பேங்க்ல போட்டிருந்தா, அதுக்கு வந்துட்டு நமக்கு வர அந்த அந்த மணி கூட சேலரி விட எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட் எனக்கு புரிஞ்சுச்சுங்க சார். நான் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க அத. அழுத்தமா சொல்லுங்க. சார் காலேஜ் போறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற ருப்பீஸ பேங்க்ல போட்டா கூட நம்ம சேலரி வந்துட்டு சேலரிய விட அந்த பேங்க்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வருங்க சார். ஆமா. இருந்தாலும் நம்ம படிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம படிக்கும்போதே நம்ம இது படிக்கிறது வந்து என்ன சொல்றதுங்க, பாஸ் ஃபெயிலுக்கு நம்ம படிக்கிறோம். கரெக்ட்டா? இப்ப ஏதோ வந்துட்டு இன்னைக்கு நான் ஸ்கிரீன்ல இதுல டிவில நான் பார்க்கும்போது, தசம பாகத்துல வந்துட்டு மார்க் போட்டிருக்காங்களாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. அது வந்து அந்த கல்வி வந்துட்டு என்ன அப்படின்னா, பாஸ் ஃபெயிலுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்றதுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்துட்டு என்ன அப்படின்னா, சாப்பிடலாம், நம்ம வாழ்க்கைய நடத்தலாமே ஒழிய, ஒரு சிறப்பான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா போக முடியாது. சரியா? எஜுகேஷன் அப்படின்னா ரியல் லைஃப நம்ம லீட் பண்ணி போகக்கூடிய எஜுகேஷன் வந்துட்டு சைமல்டேனியஸா நம்ம கத்துக்கணும். குழந்தைங்களும் கத்துக்கணும், பெரியவங்களும் கத்துக் கொடுக்கணும். அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க, ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு உட்கார வச்சு அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்காம விட்டுறக்கூடாது. சூப்பர். அப்புறம்
தேங்க்யூ ஆண்டர்பனர் சார். ஆகணும்னு முடிவு பண்ணீங்க? ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணேன் சார். ம் ம் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க சார். ம் நான் வந்துட்டு ம் ஓகே நம்ம லைஃபுக்கு இது 2 தான் முக்கியம். கோல்ஸ் நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கு அண்ட் நம்ம ஒரு ஆண்டர்பிரினர் ஆனா கோல்ஸ் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ம் பட் ம் வெரி நெக்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸுமே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு சார். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படி சொன்னீங்க. ம் நான் வந்துட்டு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா நடந்துக்குவேன் சார் ஃபேமிலில. ம் ம் சோ எப்படி? நான் வந்துட்டு ஈகோயிஸ்டிக்னா எனக்கு நார்மலா கொஞ்சம் கோவம் நிறைய வரும் சார். ஷார்ட் ம் டெம்பர்ட் மாதிரி. ம் ம் சோ செல்ஃப் டாக் என்கிட்ட நான் நிறைய பண்ணிக்க ஆரம்பிச்சேன் சார். இப்படி இல்ல இப்படிதான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும்னு விரும்புறேன் சார். ம் 17 பாயிண்ட்ஸ் ஒண்ணு சொன்னீங்க சார். அப்போ நான் ம் வந்துட்டு ஓகே 17 பாயிண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி 17 அவுட் ஆஃப் 17 நான் போட்டுக்கிட்டேன் சார். ம் ம் அப்புறம் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஈகோவை விட்டுட்டு நம்ம உண்மையாலுமே நம்ம யாருன்னு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ம் என்கிட்ட என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்கு, என்கிட்ட நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் கத்துக்கிட்டேன் சார். ம் 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 அப்புறம் ம் வெரி வெரி நெக்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி தந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆரம்பிச்சேன் சார். ஓகே நமக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட ஈகோ காட்டி ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. லைக் ம் இன்னொருத்தவங்க மைண்ட் ஆஃப் சாரி பீஸ் ஆஃப் மைண்ட நம்ம ஸ்பாயில் பண்ணாம கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ம் 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 அப்புறம் அடுத்த நாளே வந்துட்டு ஹெல்த் பத்தி சொல்லி கொடுத்தீங்க சார். உண்மையா எனக்கு வந்துட்டு அன்னைக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு அப்படி சொல்லலாம் சார். பிகாஸ் எங்க ஃபேமிலில வந்துட்டு ம் ஹெல்த் இருந்தா ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. ம் கொஞ்ச ம் நாளுக்கு முன்னாடி ஹெல்த் இல்லாத ஒரே காரணத்தினால எங்க ஃபேமிலில வந்துட்டு ஹாப்பினஸே இருக்காது. ம் ஏன் ம் அப்படின்னா என்னோட அம்மா வந்துட்டு பயங்கரமா ரேடியோ சவுண்ட் வச்சுட்டு பயங்கர கோவத்துல தான் டெய்லி மார்னிங் வேக்கப் ஆவாங்க. ம் அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வராது. மெயினா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடப்பாரை எடுத்து தலையில அடிச்சா அவ்ளோ பெயினா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ம் ம் அது ம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் சார். சிம்பிளா நம்ம நடந்து வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். அந்த ம் ரேடியோ சவுண்ட்ல பயங்கரமா நெகட்டிவா தான் நான் வேக்கப்பே ஆவேன். ம் என் ம் டாடிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரு காலையில மிட் நைட்ல தான் வந்துட்டு வீட்டுக்கே வருவாரு. அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிங்க சார். ம் அது ம் வந்துட்டு எதனால அப்டின்னா, எங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் அப்டின்ற டெர்ம் கூட தெரியாதுங்க சார். ம் ம் அவரு வந்துட்டு அவருக்கும் எனக்கு வந்துட்டு அந்த சின்ன வயசுல என்ன ஒரு இதுன்னா, டாடினா பேசக்கூடாது. அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுங்க சார். பிகாஸ் ம் அவரு சிரிச்சு கூட நாங்க பார்த்ததில்ல சார். எப்பவுமே கோவமா தான் இருப்பாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, சைல்டா நம்ம சவுண்ட் ஏதாவது போட்டோம்னா கூட அவருக்கு அவ்ளோ கோவம் வரும். ம் ம் இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த். அதுவும் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுச்சு சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே அதே அந்த இடத்துல அப்படியே பிடிச்சுக்கோங்க. நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டு குழந்தை வந்துட்டு சொல்லுது இல்லையா, உங்களுக்கும் குழந்தைங்க இருப்பாங்க. அப்பா அம்மா மேல வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பயம் வந்துடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அன்பு வந்துட்டு என்ன அப்படின்னா போயிடும். நம்ம நம்ம அப்படி காமிச்சுக்கிறோமா, இல்ல நம்மளோட இயல்பா, இல்ல நம்மள நம்பி அவங்க இருக்காங்க, பூச்சிங்க இருக்காங்க அப்படிங்கறதுனால நம்மளோட வீரத்தையும் சூரத்தையும் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம காமிக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைங்க கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு எந்த பேரண்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் மாரி பிஹேவ் பண்றாங்களோ, அந்த ஃபேமிலில வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்ளம் வந்துட்டு கம்மியாகும். இப்ப அப்பா அப்படின்னா சிரிக்காத அப்பாவ வந்துட்டு ஒரு குழந்தை பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிரிக்காத குழந்தைங்கள வந்துட்டு நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா சிரிக்காத அப்பா, அம்மா வந்துட்டு இருப்பாங்க. அது அந்த குழந்தைங்களோட மனநிலைய வந்துட்டு என்ன அப்படின்னா பாதிக்கும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, புது விதமான கலாச்சாரம் வந்துட்டு என்ன அப்படின்னா வேகமா பரவுது. என்ன மாரி கலாச்சாரம் பரவுது அப்படின்னா, உடல் சம்பந்தமான நோய்கள் வர்றது போயி, ஒரு ஊருக்கு வந்துட்டு 1 பைத்தியக்காரன், 2 பைத்தியக்காரன் அப்படி இருந்தது போயி, இன்னைக்கு மனநலத்துக்கு வந்து டாக்டர் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. மனநோய் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மனநோய் குழந்தைங்களுக்கு வரத்துக்கு, ஆளுங்களுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கும்
குழந்தைங்களுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பாதிக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நான் ஒரு 22 வருஷமா வெல்னஸ் கோச்சா இருக்கிறேன். லேடிஸ் வந்துட்டு பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பெட்லயே வந்துட்டு யூரின் போகக்கூடிய பெண்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்ல வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களே நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியாது. திடீர்னு வந்துட்டு மூடு அவங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சோகமாயிடுவாங்க, கோபமாயிடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அவங்களோட ஃபேமிலில அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்து அதனோட விளைவுகள் மனசுல வந்துட்டு சப்கான்சியஸ் மைண்ட்ல படிஞ்சு 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 அந்த குழந்தைங்களோட குடும்பத்துல அந்த மனநோய் வந்து அதனோட ஆரோக்கியமும் கெட்டு போய் அது வேலை செய்யுறதோ இல்ல படிக்கிறதோ இல்ல லைஃபை ரன் பண்றதோ எல்லாம் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் மூணுலயுமே பெரிய கோளாறாயிடும். இது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டேக் இட் கிராண்டடா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா போயிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பும் ஒரு அஃபெக்ஷனும் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா பின்னி பிணைஞ்சு இருந்தது அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா தீர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சொல்லுமா அடுத்து. சார் இல்னஸ் டு வெல்னஸ் அப்படின்றது ஒரு வேர்ட் அப்படின்னு நிறைய பேர், நானே வந்துட்டு அதை ஒரு வேர்டா நினைச்சேன் சார். பட் சரி. அந்த ஒரு வேர்டு எங்க ஃபேமிலியில அப்ளை பண்ணனால எங்க ஃபேமிலியில கிடைச்ச ஹாப்பினஸ் ஒரு சொர்க்க வாழ்க்கை அப்படின்றது இப்போ இருக்குங்க சார். ம், 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 ம். அப்புறம் அப்புறம் எங்க ஃபேமிலில ஒரு ஹாப்பினஸே அதுக்கப்புறம் தான் சார். பிகாஸ் இப்படி பார்த்தா பேரண்ட்ஸ் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு வந்துட்டு ஒரு என்னோட ஹார்ட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க சார். பாருங்க இந்த குழந்தை வந்துட்டு என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுது பாருங்க. சொர்க்கமா இருந்தது, ஹார்ட்டுக்கு நல்லா இருந்தது. இது நம்ம நீங்க எந்த மிஷினை வச்சு எந்த டாக்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது இல்ல. அப்புறம் இந்த குழந்தைங்களோட பிஹேவியர் இந்த மாதிரி வீட்டுல வந்துட்டு அன்பும் கருணையும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க அன்பா பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடியே அவங்க வந்துட்டு விவரம் தெரியாம பின்னாடியே போறதும் இது எல்லாமே நடக்கிறதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா பேரண்டிங் வந்து குழந்தைங்களை வந்துட்டு கேர் எடுக்கணும். சரிங்களா? அது குழந்தையா இருக்கும்போது எப்படி நம்ம பாத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி பாத்துக்கிட்டது வந்துட்டு அன்பு நம்ம செலுத்தணுமோ அதை கவனிச்சோமோ அந்த மாதிரி அந்த அன்பும் கவனிப்பும் வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கிட்ட பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். சூப்பர், சொல்லுங்கம்மா. சார் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் டே ஒரு வெல்னஸ் கோச் ஆகணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க சார். அது ம், வந்துட்டு எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு சார். அத எனக்கு என்ன வேர்ட்ஸ் போட்டு சொல்றதுனே தெரியல சார். என்னோட ம், லைஃப்ல எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு அப்படி நான் எதுவுமே யோசிச்சது இல்ல சார். பட் ம், இப்போ வந்துட்டு நான் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு, இப்போ ஒர்க் பண்றதுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்னு சொல்லுவீங்க சார். அந்த ம், 5 இயர்ஸ் கழிச்சு என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். சூப்பர். ஓகே. இப்ப 4 மாசமா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்றது ஒரு 19 வயசு குழந்தை காலேஜ்ல வந்துட்டு படிக்கிற குழந்தை நார்மலா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க அப்பா மூலியமா நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் எஜுகேஷன் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு எவ்வளவு அது மாதிரி இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல, அதுக்கு மேல வாழ்க்கை இருக்குங்கிறத வந்துட்டு இதுல கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டு நீங்க என்ன அப்ளை பண்ணீங்க? இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து என்ன அப்ளை பண்ணீங்க? என்ன உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங்ல வந்து எக்ஸாக்ட்டா எப்படி நீங்க அப்ளை பண்ணீங்க? ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல இருந்திருக்கும் இல்லையா? எஸ் அதை எஸ் எப்படி நீங்க அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆனது? சார் நான் அப்ளை பண்ண முக்கியமான ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, நீங்க லைஃப் லாங் லேர்னரா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னீங்க சார். சரி. அது கூட ஓகே, நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது தான் லேர்னிங் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ம், இன்னொரு வேர்ட் சொன்னீங்க, ஒரு குருடுனால இன்னொரு குருடுக்கு வழி காட்டவே முடியாது அப்படின்ட்டு. அப்போதான் என்னோட பிரெயின்குள்ள வந்துட்டு உண்மையாலுமே லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்றது போச்சுங்க சார். ம், 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 நான் ம், வந்துட்டு ம், நார்மல் புக்ல இருக்க லேர்னிங்ஸ் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் சார். பட் ம், உண்மையாலுமே லேர்னிங் அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய திங் ஒண்ணு நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன் சார். ஒரு குருடுனால ஒரு குருடுக்கு
வழிகாட்ட முடியாதுன்னு சொன்னது ரொம்ப ட்ரூவா இருந்துச்சுங்க சார். அண்ட் வந்துட்டு லைஃப் லாங் லேர்னர் அப்படின்றது நான் ஒரு சைலண்டான பிளேஸ்ல நின்னாலும் எனக்கு அது காதுக்குள்ள வரும் சார். நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட எனக்கு அந்த லைஃப் லாங் லேர்னர் அப்படின்றது வந்தா என்னோட ஐஸ் மட்டும் ஓபன் ஆகும் சார் ஃபாஸ்டா. அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு அந்த வேர்ட் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு சார். சரி, அப்புறம் ஹலோ இருக்கிறியாம்மா? உனது மியூட் ஆயிடுச்சுமா. சார் நானும் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் பிளைண்டா இருக்கிறதுல இருந்து வெளியே வந்துட்டு நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணியும் தரணும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணேங்க சார். சரி, சூப்பர். லேர்னிங்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த 4 months நீங்க கண்டினியூஸ் லேர்னிங்ல வந்துட்டு இருக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, வேற என்ன இதன் மூலியமா உங்களுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். சார் நான் வந்துட்டு இப்போ ஒரு வெல்னஸ் கோச்சா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேங்க சார். சரி. எஸ் சார். காலேஜுக்கு போறீங்களா? எஸ் சார், காலேஜ் போயிட்டு தான் இருக்கேன் சார். இதை வந்துட்டு நான் பார்ட் டைமா நிறைய ஒரு 60 ஃபேமிலி கிட்ட இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார். ஓ, பரவாயில்லையே. உங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நீங்க ஹெல்த்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட மைண்ட் வந்துட்டு அப்படின்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா இல்ல? எஸ் சார், ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குங்க சார். ஆமா, கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு அப்படின்னா பில்ட் ஆயிருக்கு. எஸ் சார். உங்க ஹெல்த் என்ன இம்ப்ரூவ் ஆனது இது வரைக்கும்? சார் நான் வந்துட்டு மெச்சூர் ஆன ப்ராசஸ்ல சடனா ரொம்ப வெயிட் கெயின் ஆயிட்டேன் சார். அப்போ வந்துட்டு ஒரு 15 daysல 5 kg ரெடியூஸ் பண்ணிருக்கேன் சார். அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்னு சொல்ற மாதிரி அந்த வெயிட் கெயின் ஆன ப்ராசஸ்ல எனக்கு இர்ரெகுலர் கம்ப்ளைண்டும் வந்துடுச்சு சார். சரி, ஓகே. அப்புறம் வெளியே வந்து நான் ஹாப்பியா இருக்கேன் சார். ஓகே, இர்ரெகுலர் பீரியட் வந்துட்டு ரெகுலர் ஆயிடுச்சு இப்போ. எஸ் சார். ஓகே, அப்புறம் வேற என்ன உங்களுக்கு கிடைச்சது இந்த 4 மாசத்துல? இந்த 60 ஃபேமிலிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? சார் இது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார். எனக்கு வந்துட்டு பிளெஸிங்கா ஒரு 70,131 லாஸ்ட் மந்த் இன்கமா கிடைச்சிருக்குங்க சார். 1 month income 70,000-ஆ? எஸ் சார், 70,000ங்க சார். அவ்வளவு பணத்தை வச்சுட்டு என்னமா பண்ணுவீங்க சார்? எல்லாம் சேவிங்ஸ்ல வச்சிருக்கீங்க சார். அண்ட் உங்ககிட்ட மெயினா ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க சார். நான் வந்துட்டு ஒரு 19 years கேர்ள் வந்துட்டு 2 சிட் போட்டிருக்கேன் சார். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு அது வந்துட்டு 2 lakhs என் அக்கௌண்ட்டுக்கு வரும் சார். அது மட்டும் இல்லாம என் அக்கௌண்ட்ல நான் ஒரு 50,000 சேவிங்ஸ் வச்சிருக்கேன் சார். இது எல்லாமே வந்துட்டு நீங்க சொல்லி கொடுத்த அந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணதுனால தாங்க சார். சூப்பர், அருமையான வார்த்தை சொன்னீங்க நீங்க. இப்போ இதுல நீங்க என்ன ஏஜ்ல இருக்கிறீங்களோ அது டசன்ட் மேட்டர். நீங்க என்ன ஏஜ்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஏஜ்ல வந்து உங்களோட மெச்சூரிட்டி லெவல் வந்துட்டு இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் தள்ளி போய் வந்துட்டு அப்படின்னா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வயசுல இருக்கிறவங்க எல்லா 25 வயசுக்காரங்க என்ன பண்றாங்களோ அது பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. 25 வயசுல 35 வயசு மெச்சூரிட்டி வந்துட்டு அப்படின்னா இருக்கணும். இப்போ சைனாக்கு இந்தியா ஒரு காலத்துல வந்துட்டு அப்படின்னா சைனா வந்துட்டு இந்தியா விட பின்னாடி இருந்தது. இப்ப 25 வருஷம் அவங்க அட்வான்ஸ்ல இருக்காங்க. நம்ம பாகிஸ்தான் வந்துட்டு ஒன்னாவதான் பிரிஞ்சாங்க, ஈக்குவலா தான் இருந்தோம். அவங்க 25 வருஷம் பின்னாடி இருக்காங்க. இப்ப நீங்க இதுல நீங்க கவனிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம வந்து சைனா மாதிரி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா முன்னாடியும் போலாம், இல்ல பாகிஸ்தான் மாதிரி நம்ம பின்னாடியும் வரலாம். லர்னிங் எபிலிட்டி நமக்கு இருந்து நம்ம லேர்ன் பண்றத அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், ஒரு 19 வயசு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வந்துட்டு ஒரு 19 வயசு குழந்தை எப்படி வந்து ஒரு விஷயம் வந்துட்டு அப்படின்னா உள் வாங்கி ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தி அதோட பெனிஃபிட் வந்து ஹெல்த் வைஸும் சரி, மைண்ட் வைஸும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, மணி வைஸும் சரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்ல? நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியல. யாராவது ஒருத்தர், நீங்க இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணு பேசுன மாதிரி பேசுங்க பார்க்கலாம். அந்த அனுபவம் கிடைச்சது இல்ல. அந்த அனுபவத்தை அனுபவிச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் வந்துட்டு போடுதுங்க இல்ல?
அப்போ நம்ம என்ன அப்படின்னாங்க, நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். இந்த காலத்து குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சரியில்லை. எனக்கு தெரியும், எனக்கு அவங்கள வழி நடத்துற மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க தான் சரியில்லையே ஒழிய, குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட தாட்ல அவங்களுக்கு தெரியாம சிலது வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்டேக் வந்துட்டு என்ன பண்ணலாமே ஒழிய, அதுக்கு கூட அந்த பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா முக்கியமா காரணமா இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா 70,000 வந்துட்டு என்ன அப்படின்னா ஏர்ன் பண்ணிருக்குங்குது, ஹெல்த்தியா ஆயிடுச்சுங்குது, இல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்குது. அந்த ஃபேமிலில அந்த சொர்க்கம் இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுது பாருங்க. ஏன் நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய, ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்து, அப்படின்னா நீங்க அந்த மாதிரி நீங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது. யாருமே நமக்கு தெரியாம அப்படியே அந்த சுச்சுவேஷன் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிடுது. அது அப்படியே கண்டினியூ ஆகணுமா இல்ல அது உடையணுமா? உடைஞ்சு ஒரு வந்துட்டு இந்த பொண்ணு வீட்டுல நடந்த விஷயங்கள் இந்த பொண்ணுக்கு நடந்தது உங்க வீட்லயே நடக்கணுமா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க 19 வயசு குழந்தைங்க, ஒரு 20 வயசு குழந்தைங்க, இல்ல அவங்களுக்கு அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கு, கம்பாரிசன் வந்துட்டு கிடையாது. இந்த குழந்தைக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. A naked man cannot give shirt to anybody. நீங்க லேர்ன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணாம உங்களோட குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அது மாதிரி வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன அப்படின்னா கீப் ஆன் லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங், அந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கணும். இப்போ நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்களா 19 வயசு இல்ல? எஸ் சார். இப்ப இதுக்கு முன்னாடி பணம் வேணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? சார் நான் போய் டேட் இல்லாட்டி மாம்கிட்ட கேட்பேங்க சார். இப்போ நான் என்னோட இதுல ஒரு 10% மட்டும் எடுக்காம மத்தது எனக்கு எசென்சியலா இருந்தா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவேங்க சார். நான் இன்னும் இதுல இன்னொரு லேர்னிங் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க எங்க என்ன ஒரு 3000 பேர் 4000 பேர் கத்துக்கும் போது நீங்க எங்க உட்காந்து எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. இன்னொன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் நான். உங்களுக்கு ஓகே எப்படின்னா சார். நமக்கு வந்து என்டார்பின் சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வகையான ஹார்மோன். இது நம்ம ஓகே ஹாப்பியா சார். இருந்தோம் அப்படின்னா, மன நிறைவா இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த என்டார்பின் வந்துட்டு என்ன அப்படின்னா சுரக்க ஆரம்பிக்கும். அது இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நல் உணர்வு வந்துட்டு ஏற்படும். இப்ப அந்த நல் உணர்வு உங்களுக்கு இருக்காமா? எஸ் சார். ரொம்ப நிறைய இருக்குங்க சார். போதுமா, இன்னும் வேணுமா? சார் இன்னும் வேணும்னு தான் இருக்குங்க சார். நீங்க அப்ப கம்பேர் நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். நான் ஒன்னு பர்சனலா நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். அதை அப்ளை பண்ணுமா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனுக்கு என்ன செலவாகுதோ அந்த பணத்தை நீங்களே கட்டணும். ஷியோர் சார். அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா அப்பா அம்மாக்கு வந்து ஒரு பண்டிகை நாள்ல, அதுக்கப்புறமேட்டு ஒரு அவங்களோட பர்த்டேல ஏதாவது ஒரு gift மாதிரி நீங்க வந்துட்டு கொடுக்கணும். ஓகே சார். gift மாதிரி கொடுக்கணும். வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது தேவையான பொருள் ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த கமிட்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கிராசரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க அந்த செலவு வந்துட்டு மாசமானா பண்ணணும். ஓகே சார். இல்ல ஒரு கரண்ட் பில்லு, அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கரண்ட் பில்லு நீங்க கட்டணும். ஷியோர் சார். அப்படி நீங்க பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் எனக்கு ஹாப்பியா இருக்கும் சார். என்னை விட என்னோட வீட்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க சார். அவங்க கதவை மூடிக்கிட்டு என்ன தெரியுமாங்க, கதவை மூடிட்டு 2 பேரும் அழுவாங்க, ஆனந்த கண்ணீர்ல அழுவாங்க. இது வந்துட்டு என்னோட வாழ்க்கையிலே நடந்தது. எங்க வீட்டுல நாங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க, எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட். எங்க அப்பாவும் வந்துட்டு என்ன அப்படின்னா கெசட்டட் ஆபீசர். 4 பேர் என்ன பண்றாங்கன்னு என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்கும்போது நான் இருந்ததை அவர் கவனிக்கல. 4 பேரை பத்தியும் பெருமையா அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு. 3வது ஆள் என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து எப்படி சொல்றதுங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த லட்சணத்துல வந்துட்டு என்னோட வாழ்க்கை வந்துட்டு என்ன அப்படின்னா இருந்தது. அவர் சொல்லவே இல்லை. அவரு எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கேக்குறாரு, 3வது பையனை பத்தி சொல்லலையான்னு. அதை விடுங்க அப்படின்ட்டாரு. என் காதால கேட்டேன் நான். சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்துட்டு பயங்கரமா உரைச்சிடுச்சு. எனக்கு என்னடா இப்படி ஒரு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இவருக்கு தானே நம்ம பிறந்தோம், இவர் வந்துட்டு நம்மள ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாமே, ஒண்ணுமே சொல்லாம விட்டாரு. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோமே அப்படி மைண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நினைச்சுக்கிட்டேன் நான். அப்புறம் நான் இந்த மாதிரி நீங்க இந்த வெல்னஸ் கோச்சா ஸ்டார்ட் பண்ண மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மேகசின் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதுல எனது கவர் பேஜ்ல போட்டோ போட்டு ஒரு 2 பக்கம் எனது இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. அதுல கடைசியில வந்துட்டு நான் நீங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்துட்டு யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பேரண்ட்ஸ்க்கு, அது பர்டிகுலரா எங்க அப்பாவுக்கு நான் டெடிகேட் பண்ணணும்னு. எங்க அப்பா வந்து கதவை சாத்திட்டு அந்த மேகசினை படிச்சுட்டு அழுதாராம். எங்க அம்மா வந்துட்டு என்ன அப்படின்னா சொன்னாங்க. சரியா?
அஹ் அதாவது என்ன அப்படின்னா, அது அப்பா அம்மா மேல வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படி பண்ணணுங்கிறது வந்துட்டு அவசியம் கிடையாது. சரியா? ஆனா அப்படி பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா எல்லா குழந்தைங்களும் இருக்கிறத விட நம்ம வித்தியாசமா நம்ம இருக்கிறோம். சரியா? அப்ப அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ஒரு நம்பிக்கை நம்ம மேல வரும் அப்படின்னா, இந்த குழந்தை வந்துட்டு விவரமா இருக்கு, இந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் அதனோட வாழ்க்கையும் அது பார்த்துக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துட்டு என்ன அப்படின்னா வரும். சரியா? ஓகே சார். சூப்பர்மா, ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க. ரொம்ப எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். என்ன யாராவது நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணுமாமா? ஏதாவது கேட்கணுமா வேற? சார் எஸ் சார். ம். சார் பர்சனலா கொஸ்டின் கேட்கலாமாங்க சார்? என்ன வேணாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு திறந்த புத்தகம். ம். நான் வந்துட்டு என் கோல் நோக்கி போயிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதுங்க சார். ம். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல வந்துட்டு எனக்கு இப்போ நான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு சரியா வந்துட்டு ஒரு டிப்ரெஷன். அது ஒரு 2 to 3 ஹார்ஸுக்கு இருக்குங்க சார். அந்த 2 to 3 ஹார்ஸுமே என்னோட டைம் வேஸ்ட் ஆகுதுங்க சார். அதுல இருந்து எப்படி டைவர்ட் ஆகுறதுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். நல்ல வேலைம்மா, நான் பர்சனலா கேட்கறேன்னதுமே நான் பயந்துட்டேன். நான் 19 வயசுல நீங்க என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் அவுட், அவ்வளவுதான். கேவலமா இருந்தேன் நான் 19 வயசுல. அஹ் நீங்க நீங்க கேட்ட கேள்வி வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப அற்புதமான கேள்விமா. இது நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கோல் அடையறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ், அந்த ஜர்னி வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகும். அது ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க ரைட் ட்ராக்ல தான் நீங்க போறீங்கன்னு அர்த்தம். சரியா? எஸ் சார். நீங்க ரைட் ட்ராக்ல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்கிறதுக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன். சரியா? ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கோலை வந்துட்டு யாராவது ஒருத்தங்க செட் பண்ணி எனக்கு எந்த தடையுமே இல்லை, நான் போய் அந்த என் கோலை அடிச்சிட்டேன் அப்படின்னா, இது நீங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் இப்ப ரீசெண்டா வேர்ல்ட் கப் எல்லாம் நடந்தது இல்ல, எஸ் சார். பாத்தீங்களா? சார் நோ சார். ஓ, நானும் சேம் பப்பி சேம், நானும் பார்த்ததே கிடையாது. சரியா? அதுல வந்துட்டு ஆனா அந்த ஃபுட்பால் கேம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, இந்த சைடு 11 பேர், அந்த சைடு 11 பேர் இருப்பாங்க. ரெண்டு பக்கம் கோல் போஸ்ட் இருக்கும், கோல் கீப்பர் இருப்பாங்க. சரியா? கேம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருந்து எடுத்துட்டு போய் அந்த கோல் போஸ்ட்குள்ள வந்துட்டு போட்டா அது வந்துட்டு கோல். அவங்க வந்து யார் நிறைய கோல் போடுறாங்களோ அவங்க வின் பண்ணிடுவாங்க. கரெக்டா? எஸ் சார். இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பக்கம் 11 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த கோலை கொண்டு போய் அந்த பக்கம் கோல் போஸ்ட்ல அடிக்கிறது ஈஸியா இருக்குமா இல்ல வந்துட்டு கஷ்டமா இருக்குமா? சார் கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும் சார். அப்ப என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு 11 பேர் என்ன அப்படின்னா போயிடுவாங்களா, இருப்பாங்களா? நோ சார், இருப்பாங்க சார். மோதி பார்க்கணும். சரியா? இல்லையா? மோதி பார்க்கணும். தேங்க்யூ சார், ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு சார். தேங்க்யூ சோ இல்ல, மச் இன்னும் நான் சார். இன்னும் முடிக்கலையே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, பாதி தானே இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 11 பேர் விளையாடுறாங்க, பால் இருக்குது, அந்த பக்கம் 11 பேர் யாருமே இல்ல, இவரு வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படியே போய் கோல் அடிக்கிறாரு. அடிக்க முடியுமா முடியாதா? அடிக்கலாங்க சார். அந்த மேட்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சுவாரஸ்யமா இருக்குமா? எவனாவது பாப்பானா? நோ சார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்களாங்க, இப்ப என்னோட கோலை நான் அடையணும் இல்ல, நான் வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறது என்னோட ஆசை. இப்ப நான் சொன்னதை வச்சே சொல்றேன். எங்க அப்பா என்னை பத்தி என்ன சொன்னாரு, 3வது பையனை பத்தி என்ன சொன்னாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட? அப்போ எங்க இருக்கிறீங்களா, நான் இருக்கிறேன்னா இல்லையா? என்ன சொன்னாரு? என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. கரெக்டா? ஆனா இப்ப அதுல இந்த புக்கை படிச்சுட்டு அழுதாரு. இப்ப நான் போன மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணி நான் ஒரு 1 crore வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கொரோனால இருந்துட்டு குழந்தைங்க எல்லாம் அப்பா இறந்து போய் அம்மா இறந்து போய் குழந்தைங்க இருந்தாங்கல்ல, அது பார்க்கும்போது நான் ரொம்ப மூவ் ஆயிட்டேன். ஒரு 1 crore வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கொடுத்தேன் நான். சரியா? அது நான் சொல்லணும்னு எனக்கு வந்து அது வரல, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்றேன். அப்ப எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா, எங்க அம்மா போன் பண்ணாங்க எனக்கு. போன் பண்ணி அவங்க என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்ததே கிடையாது. நான் அவங்க எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க. ரொம்ப சுயமரியாதை மிக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் தனியா தான் அவங்க இருக்காங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கிற, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு எனக்கு.
ஒரு பேரண்ட் வந்து நம்ம குழந்தை வந்து நல்லா இருக்கு, நல்ல விஷயம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடைஞ்ச கோல்லேயே பெரிய கோல் வந்துட்டு அதான் நான் நினைக்கிறேன் நான். இப்ப சொல்லும்போதே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. சரியா? அதனால நம்ம அந்த அப்டக்கிள் இப்ப நீங்க ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாம இருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும்போது சொல்றீங்க. அது எஸ் வந்துட்டு இந்த சார். அப்டக்கிள் வந்துட்டு என்ன அப்படின்னா டெம்பரரி. நம்ம பெர்மனண்டா நீங்களே 3 மணி நேரம் கழிச்சு நார்மல் ஆயிட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா அத வந்து 3 மணி நேரம் கழிச்சு நார்மல் ஆக போறீங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல? தெரிஞ்சா எஸ் தெரியலையா? சார். எஸ் சார். தெரிஞ்சது இல்ல. அப்ப தெரியும் போதே நமக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி அப்டக்கிள் வரும்போது இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு சரியா போயிடும் அப்படின்ட்டு அந்த டைம்லயே நம்ம ரெடியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த அப்டக்கிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய லர்னிங்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன் நான் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இதனோட கால அளவு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒண்ணு ஆச்சரியம் இல்லாட்டி ஒண்ணு அதிர்ச்சி. அதனோட கால அளவு வந்துட்டு என்ன அப்படின்னா 5 செகண்ட்ஸ் தான். இப்ப என்னோட வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருந்தவங்கள ஒருத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எங்க பெரியம்மா அவங்க காலையில இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டதுமே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அது பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. சரியா? என்னோட லைஃப்ல வந்துட்டு அவங்க அந்த அம்மாவும் அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்டும் நிறைய மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இப்ப என் பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கும் வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்கதான். இறந்துட்டாங்க. பயங்கர அதிர்ச்சி. சரியா? அது ஒரு 5 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறமேட்டு அவ்வளவுதான். அது ரியாலிட்டி. அவ்வளவுதான். இனிமே வந்துட்டு அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல இருந்து நம்ம கடந்து அடுத்த வேலை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்க்கணும். சரியா? ஓகே சார். உங்ககிட்ட இருந்தாம நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டயலாக். நான் கான்வர்சேஷன் யார் கூட நான் பண்ணணும் அதுல இது வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஒரு சார். 15 வயசு 19 வயசுல நீங்க இந்த அளவுக்கு இருந்தது வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குது. இப்ப இதுல இதை பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேரோட லைஃப் வந்துட்டு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. நன்றிமா. சார் தேங்க்யூ சூப்பர் ஸோ மச் சார். தேங்க்யூ சூப்பர் சார். சூப்பர் சூப்பர். அடுத்து இன்னொருத்தங்க யாராவது உங்களோட வாழ்க்கையில நடந்த இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டாரு ஃபைசல். ஓகே ஃபைசல் எஸ் சார். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் கேரளா கொச்சில இருந்து பேசுறேன் சார். பரவாயில்லையே, எனர்ஜி சூப்பரா இருக்குதா? குட், வெரி குட், கீப் இட் அப். சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ. உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன ப்ராப்ளத்துல நீங்க இருந்தீங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஷார்ட்டா. சார் நான் வந்து 17வது வயசுல வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். அப்புறம் நிறைய வேலையெல்லாம் செய்தாச்சு. ஐஸ்கிரீம் வேலை பண்ணியாச்சு, டாக்ஸி டிரைவரா போயிட்டா. அப்புறம் சொந்தமா இப்போ ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கு, ஜூஸ் ஷாப். சரி. ஆனா இப்போ இந்த கோவிட் கொரோனா டைம் வந்ததுனால ரொம்ப கஷ்டம் தான் ஷாப் ரன் பண்ணதுக்கு. ஆனா அந்த ரன் பண்ணும் போதுதான் இப்போ வட்டிக்கு எடுத்துதான் அந்த செலவு பண்ணிட்டு இருக்கு காசு. அப்புறம் அந்த ஷாப்லயே எனக்கு ஒரு 12-16 மணிக்கூர் வேலை செய்தா எனக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 900 ருபீஸ் 1000 ருபீஸ் அந்த மாதிரி தான் கிடைப்பா. சில டைம் கிடைப்பா, சில டைம் கிடைக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு. ஆனா இப்போ லாக்டவுன் ஆகுதுனாலே அதுவும் கிடைக்கல. அப்புறம் அந்த லாங் ஹவர்ஸ் கண்டினியூஸா ஒர்க் பண்ணனால எனக்கு உடம்பெல்லாம் கெட்டு போயிட்டு இருந்தா. ஃபுட் ஹேபிட்ஸும் சரியா டைம்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த கடையில எந்த இது இருந்தா பப்ஸ் அது அந்த மாதிரி தான் சாப்பிட்டு உடம்பு கெட்டடிச்சு. ஆல்ரெடி ஒரு 12 kg எக்ஸஸ் வெயிட் வந்துச்சு. அப்புறம் பேக் பெயின் இருந்து இதெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் போனேன். ஆனா ஷாப் ரன் பண்ணும்போது நான் நைட்லி ஒரு 12 o'clock 1 o'clock ஆகும்போது தான் வீட்டுல போகுமா. அந்த டைம்ல தான் எனக்கு 3 குழந்தை இருக்கு சார், ஒரு வைஃப். அந்த குழந்தை நான் போகும்போது அவங்க தூங்கிட்டு இருக்கும். அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணக்கே டைம் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு லைஃப்ல தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எனக்கு வந்து ஜென்மம் கொடுத்து வந்து என்னுடைய அப்பா அம்மா தான். அங்க 2 பேரும் இப்ப உயிரோடு இல்ல. ஆனா உன்ன முதல்ல நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி சார். அந்த அதுல ஒரு ப்ரோக்ராம் தான். என் வைஃப் பார்ட் டைமா வெல்னஸ் கோச்சா பண்ணிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் முதல்ல உங்க பாக்குறது. ஒரு வெபினார் தான். என்ன சார்? இது எப்ப நடந்தது? இது வந்து ஜனவரி 20 சார். ஜனவரி 20, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி? இல்ல சார், இந்த வருஷம். 2021. ஓகே. ஜனவரி 20 டேட் சொல்றீங்க நீங்க. சரி, ஓகே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க. அந்த டைம்ல தான் நான் முதல்ல அங்க பாக்குது. அந்த அதுல ஒரு பேச்சு நீங்க சொல்லியாச்சு. அது பார்க்கும்போது என்னோட லைஃப்ல ஃபுல்லா மேட்ச் ஆகுது. ஆனா நானும் இப்போ வந்து 35 இயர்ஸ் தான் சார். அது சொல்லிட்டு இருக்கு சார் வந்து ஒரு
ஒன் வே ட்ரெயின் டிக்கெட் ஓடுது சேலத்துல இருந்து சென்னைக்கு போகுது. அப்போலோ நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அப்போதான் சாரும் ஏஜ் 35. நான் பார்க்கும்போது சேம் ஏஜ் தான். ஆனா எனக்கு கிடைச்ச நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த ஆளு கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி ஃபீல் கிடைச்சது சார். ஆனா அந்த ப்ரோக்ராம் வந்து வைஃப் சொல்லும் போது அந்த ப்ரோக்ராமிല് காலையில எழுந்திரிக்கணும். காலையில 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. என் லைஃப்ல ரம்ஜான் வருவோம் சார், வருஷத்துக்கு ஒரு மாசம். அந்த டைம் மட்டும் தான் நான் 4:30 எல்லாம் எழுந்திரிக்கும். ஆனா இந்த ப்ரோக்ராமுக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லியாச்சு. நான் ஒரு 4:45 தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டே. இது வந்து 5 டேஸ் ப்ரோக்ராம் சொல்லியாச்சு. நான் சொல்லி 5 டேஸ் என்ன பண்ண முடியாது. ஆனா ஒரு நாளுக்கு நீ வாங்க பாப்போம். அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து 4:45 வந்தாச்சு. அப்போ சார் சொல்லியாச்சு இந்த ப்ரோக்ராமுக்கு வரும்போது குளிக்கணும். நான் குளிக்கவே இல்லை. அந்த டேலி ப்ரோக்ராம் காணும்போது குளிக்காத கண்டது. ஆனா நெக்ஸ்ட் டேல இருந்து 4:30க்கு நான் குளிச்சு ரெடி பண்ணி இருந்தேன் சார். அப்படியா? ஓ, உங்களுக்காக சொன்ன மாதிரி. இப்ப குளிக்க கூட சொல்லி கொடுக்கணும் போல இருக்கா? இல்ல சார், அது நான் வந்து ரொம்ப லேசி தான். ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஷாப்ல போகும்போது 9 மணி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க மட்டும் லேசி இல்லைங்க, வாழ்க்கையில அச்சீவ் பண்ணாதவங்க அத்தனை பேருமே லேசி. அதனாலதான் அவங்க கத்துக்கிறதுலயும் ரொம்ப லேசினஸ் இருக்கும். கத்துக்கிறது வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஜஸ்ட் கேட்கறதுன்னு நினைப்பாங்க. கேட்கறது மியூசிக்குங்க, சரியா? கேட்கறது வந்துட்டு என்ன அப்படின்னா மியூசிக் அனுபவிக்கலாமே ஒழிய அனுபவிச்சதை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா மின்னல் வேகத்துல அப்படியே எப்படி சொல்றதுங்க, இன்ஸ்டன்டா போய் எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணணும். மோர் டைம் ஷார்ட் பீரியட்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க. சரி, ஓகே. அப்புறம் இருந்து டெய்லி குளிக்கிறீங்களா? ஆமா சார், டெய்லி காலையில குளிக்கிறது. நல்ல வேலை. சரி, ஓகே. இனிமே அடுத்த செஷன்ல பண்ணும்போது இன்னும் அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சொல்லுங்க. அப்புறம் நான் +2ல படிப்பை முடிச்சுட்டா சார். நான் நினைச்சா +2 வரைக்கும் தான் எனக்கு படிக்க முடியும், அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் டேல ப்ரோக்ராம் பார்க்கும்போது இனியும் நம்ம லைஃப்ல நிறைய படிக்க வேண்டி இருக்குது, அந்த மாதிரி ஒரு அறிவு அப்போதான் எனக்கு கிடைச்சது. இனியும் படிக்க வேண்டி இருக்கு சார். ஒரு ദിവസத்துல ஒரு 1 hour தான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது 1 hourல நிறைய விஷயமே நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா அப்போவே எனக்கு நினைப்பு வந்துச்சு, லைஃப்ல லேர்னிங் பிகினிங் ஆயிட்டா அந்த மாதிரி. ஆனா அதுல சார் நிறைய விஷயம் எல்லாம் சொல்லுவா. கோல் எல்லாம் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. என் லைஃப்ல என் கோலே இதுவரைக்கும் எதிரே இல்லை. அந்த ப்ரோக்ராம்ல தான் நீங்க சொல்லியாச்சு 10 கோல்ஸ் எல்லாம் எழுதணும் அந்த மாதிரி. அது முதல்ல தான் எழுதணும். எந்த மாதிரி இருக்கணும் கோல், நம் கண் மும்பிலே பார்க்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எழுதிட்டா சார். இந்த மாதம் அந்த கோல், அந்த 2 கோலை நான் அடிச்சிட்டேன் சார். 2 கோல் அடிச்சிட்டீங்க? என்ன கோல் செட் பண்ணி அடிச்சீங்க? கிட்டத்தட்ட 5-6 மாசம் தான் ஆகுது, சொல்லுங்க சார். ஃபேமிலிக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவா ஃபேட் மானிட்டர். நீங்க ப்ரோக்ராம்லயே ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம்லயே சொல்லிட்டு இருக்கு. அப்ப நான் நினைச்சேன் என்ன இது ஃபேட் மானிட்டர் அந்த மாதிரி நான் தேடிட்டா. நான் நெட்ல எல்லாம் பார்க்கும்போது அதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வெயிட் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியும், ஃபேட் கால்குலேட் பண்ண முடியும். ஆனா ஹெல்த்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா நானும் ஹெல்த் ரொம்ப கம்மி தான் இருந்து அவ்வளோ ஐடியல் வெயிட் ஆயிருக்கணும், அந்த மாதிரி ஒரு நினைவு அந்த ப்ரோக்ராம் கிடைச்சு சார். அப்போ நான் நினைச்சேன் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், எப்பயாவது எனக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் கோல் அதை எழுதிட்டா சார். அது இந்த மாதிரி எனக்கு கிடைச்சு சார். ஓகே, வேற என்ன நீங்க வந்துட்டு இந்த லர்னிங்க போயிட்டு எப்படி அப்ளை பண்ணீங்க சார்? கிளாஸ்ல சொல்லுவா ஏதாவது பண்ணணும், நமக்கு கிடைப்பான்னு சொல்லுவா. அப்ப நான் அதுல இருந்து ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லியாச்சு ஒரு வாடி. அதுல வந்து நானும் வைஃபும் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் டைம் தான் நான் வீட்டுல செலவு பண்ணுவோம். ஆனா ஃபுல் டைம் உங்களுக்கு வாய்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகுதுங்க. மீதி சமையல் வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களுக்கு. கேக்குதா சார்? இப்ப கேக்குது. சிக்னல் இருக்கு. இப்ப கேக்குது, சொல்லுங்க. எனக்கு ஒரு 15 lakhs டெப்ஸ் இருந்து சார். அதனால வைஃப்கிட்டே நான் திட்டுவா, ரொம்ப கோபம் வந்துருக்கு. ஆனா அந்த ப்ரோக்ராம்ல நீங்க சொல்லியது நான் அப்ளை பண்ணிட்டா வைஃப் கிட்ட ரொம்ப எப்படி பெருமாறணும், குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அதெல்லாம் அங்கேயே கத்திட்டா. ஆனா அதுக்கப்புறம் நான் குழந்தைங்க இதுவரைக்கும் ஒரு தள்ளவே இல்லை சார். அவங்க அடிக்க தள்ள. ஆனா நான் வெளியில இருந்தா அந்த டைம்ல குழந்தைங்க வந்து உமா கிட்ட சொல்லுவா,
நான் இந்த ம், மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அப்பா என்ன திட்டவே இல்லை, அருமை அன்பா சொல்லி கொடுத்தா இவ்வளவு ம், சேஞ்ச் எல்லாம் ஆயிடுச்சு அந்த மாதிரி. இந்த ம், சேஞ்ச் நான் சொல்லியா சார், இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு கிடைச்ச சேஞ்ச். எனக்கு நான் சரௌண்டிங்ல போகும்போது அங்கே அவங்க சொல்லும் போது நான் தெரியுது ம். இந்த மாதிரி ஆயிட்டா. எந்த இப்போ மாதிரி வாழ்க்கையிலே ஒரு தம்பி எந்த மாதிரி 15 லட்சம் கடை இருக்கும்போது என்ன பண்ணுவோம், எனக்கு மட்டும் இந்த இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் நான் சார். ஃபேமிலில எல்லாம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் எனக்கு மட்டும் இந்த இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு, ஏன் நான் எனக்கு நல்ல கொடுக்க மாட்டேயா, கோடு ம், கொடுக்க மாட்டேயா, ம், அந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். ஆனா உங்க ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார் லைஃப்ல. மற்றுள்ள ம், மற்றுள்ள படியெல்லாம் ம், ஏறணும், லைஃப்ல ம். கோல் செட் பண்ணி லைஃப்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், ஆ. அதெல்லாம் கத்துக்கிட்டேன் சார். இப்போ நிறைய அப்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். இல்ல முதல்ல வெளியில இருக்கிறவங்க பார்த்து பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? சார் நான் இப்போ வந்து ஒரு ஆண்டர்பனர் மைண்ட் செட்ல சார் இருக்கு. ஆனா ம், எனக்கு விஜய் நேரத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ ம், அவங்க கூப்பிடும் போது எனக்கு கிடைக்கல எது இருந்தாலும், ம், நான் கொஞ்சம் ம், பிஸியா பாக்குறது மாதிரி அவங்களுக்கு. அப்போ அவங்க ம், லைஃபே சேஞ்ச் ஆயிட்டா அந்த மாதிரி அவங்களும் நினைக்கிறேன். நான் ம், 15 lakhs கடன் சொல்லியாச்சு, அதுலயே காசு கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்க மாட்டேன் சார். நான் ம். எடுக்க மாட்டேன்னா அப்புறம் ஒய்ஃபுக்கும் ஃபோன் வருவா, அவங்க எடுத்து இருங்க ஏதாவது இருங்க இருங்க பேசுவா. இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கடன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து கடன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருந்தது அப்படின்னா நீங்க 30 லட்ச ரூபா நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறீங்க. இது வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா இனிமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வாழ்க்கையில நீங்க எடுக்கணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எதை காமிக்குதுன்னா கடன் நமக்கு இருக்கிறது எதை காமிக்குது அப்படின்னா நம்மளோட வருமானம் வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு காமிக்குது. இப்ப நம்மளோட இன்கம் வந்துட்டு ஆக்சலரேட் பண்ணணும். கடன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஆக்சலரேட் பண்ணோம்னா தான் நம்மளோட கடன் வந்துட்டு என்ன அப்படின்னா கழியும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொசீஜர். இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். வேற ரெண்டாவது ப்ராசஸ் வந்துட்டு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிக்கல் வந்துட்டு அதிகமாயிடும். ஆனா இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க பாக்குற நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். நான் உங்களுக்கு இதை நான் வந்துட்டு அழகா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத வந்துட்டு கத்துக் கொடுக்குறேன் நானு. இதை நீங்க எடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒண்ணு, இப்ப நமக்குள்ள என்ன ஒரு கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும், நம்மள இயக்க விடாம இருக்கிறது வந்துட்டு எது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கண்டிஷன் வந்துட்டு நம்மள வந்துட்டு இயக்க விடாம இருக்கும். சரியா? அப்படி இயக்க விடாம இருக்கும்போது நீங்க என்னதான் நீங்க கத்துக்கிட்டீங்கனாலும் என்ன கேட்டீங்கனாலும் போய் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப இவர் சொன்ன மாதிரி ஒரு கடங்காரன் வந்துட்டு நீங்க பாசிட்டிவா போவீங்க, ஒரு கடங்காரன் வந்துட்டு கூப்பிடுவான். இல்ல இப்ப நீங்க உடனே உங்களோட அந்த பழைய ஹேபிட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா அவனோட போனை வந்துட்டு எடுக்க மாட்டீங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசுறது அவனை மீட் பண்றத வந்து நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. வீட்டுக்கு வரான் கடங்காரன் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க நேரத்துல கிளம்பி போயிட்டு நைட் வந்துட்டு லேட்டா வந்துட்டு வீட்டுக்கு வர பர்சனா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மாறிடுவீங்க. அப்ப பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா பி போல்ட் இன் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார். அவன் காசை வந்துட்டு ஏமாத்தணுங்கிற எண்ணம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரியா? என்னோட வாழ்க்கையிலயும் 7 லட்ச ரூபாய் கடன் இருந்தது. அந்த கடன் இருக்கும்போது நான் எப்படி டீல் பண்ணேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல என்னால கொடுக்க முடியல. நேரா கடங்காரங்கிட்ட நேரா போனேன். போயிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பாரு உன் காசு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்னால இப்ப கொடுக்க முடியாது. அப்ப அவங்க கேட்டான் எப்ப கொடுப்ப அப்படின்னா கண்டிப்பா நான் உன் காசை நான் கொடுத்துருவேன் நானு. ஆனா இனிமே வட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா எதுவும் கொடுக்க மாட்டேன் நானு. நானே பிரச்சனையில இருக்கிறேன் நானு. இது வரைக்கும் என்ன கணக்கு இருக்கோ இந்த கணக்கு வச்சுக்கோ, நான் தருவேன். எப்ப தருவான்னு? நான் கண்டிப்பா தருவேன் நானு. பணம் சம்பாரிச்சு நான் தருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் நானு. நான் சொல்லும்போது அதுல இருந்து இருந்த அந்த உண்மை அண்ட் என்னோட பாடி லாங்குவேஜ், நான் அந்த சொன்ன விதம், அந்த ஆள் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நான் சென்னையில இருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு அவன் வீடு அந்த ஆள் வீடு அம்மாப்பேட்டையில இருந்தது. காலையில போய் இறங்கி நேரா போய் 6:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு தான் போய் இறங்குவேன். பெல் அடிச்சு அந்த பணத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கொடுப்பேன். நான் சொல்றேன் பாருங்க, அப்படியே அந்த ஆள் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துடுச்சு. இந்த மாதிரி வீடு தேடி வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா கொடுக்குறானே. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்தேன் நானு. ஆனா கம்ப்ளீட்டா கொடுத்து முடிச்சிட்டேன் நானு. இப்ப கடன்காரன் போன் பண்ணான்னா நான் என்ன தெரியுமா சொல்றேன் நானு, கடன்காரன் போன் பண்ணான்னா அவனது ஃபர்ஸ்ட் ரிங்லயே நீங்க எடுங்க. ஏன்னா நீங்க பணம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கோவம், ரெண்டாவது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறது அவனுக்கு கோவம் வரும். ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுங்க. எடுத்து நீங்க என்ன அப்படின்னா அவங்க கிட்ட பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க,
அப்படி இல்லைன்னா நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த டேட்ல தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்க இப்ப ஒரு மாசத்துக்கு வந்துட்டு 5ஆம் தேதி என்னைக்கு ஒருத்தங்களுக்கு பேமெண்ட் தரணும், உங்களால தர முடியல. ஒரு 30ஆம் தேதி நீங்க பாக்குறீங்க, உங்களால தர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, நீங்க உண்மையிலேயே முயற்சி பண்றீங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லாதீங்க, முன்னாடியே கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குங்க, என்னால வந்துட்டு இந்த மாசம் வந்துட்டு 5ஆம் தேதி கொடுக்க முடியாது, நான் 15ஆம் தேதி என்னைக்கு கொடுக்குறேன், ஆனா உங்களால 10ஆம் தேதியே பணம் ரெடி பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட்டோ இல்ல நீங்க ஏன் பண்றதோ அவங்களுக்கு ஒரு 5 நாள் தள்ளி 15ஆம் தேதி தரேன்னு சொல்லிட்டு 12ஆம் தேதி 13ஆம் தேதி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வாங்கி கரெக்டா நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. 10 லட்ச ரூபாயை வாங்கி நீங்க கரெக்டா நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா அது பிரைவேட் ஃபைனான்சியரா இருந்தாலும் சரி, பேங்கரா இருந்தாலும் சரி, உங்களோட கிரெடிபிலிட்டி அதான் வந்துட்டு கிரெடிட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். இதை வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன சொல்லலாங்க இந்த 4 மாசம் 5 மாசத்துல? பார்ட் டைமா ஒரு வெல்லன்ஸ் இண்டஸ்ட்ரியில ஓண்டப்போன வேலை செய்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து 45,000 ஏர்னிங்ஸ் கிடைச்சது சார். ஓகே, நீங்க இது என்ன வேலை செய்றீங்களோ அது நீங்க இருங்க நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அந்த வேலை செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இதுல வெல்னஸ் கோச்சா வந்துட்டு பார்ட் டைமா பிராக்டிஸ் பண்ணி 45,000 லாஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. இது அச்சீவ்மெண்ட். இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். சரி, ஓகே. அப்புறம் வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? ஆமா சார். சார் நானும் வைஃபும் உங்களை பாக்குறது ஒரு ஏஞ்சல் மாதிரி சார். நீங்க அந்த சேர்ல உட்காரும் போது உங்களோட 2 சைடுல வந்து சிறகெல்லாம் இருக்கும் சார். ஆனா சில டைம்ல பாக்குறதுக்கு அப்பா மாதிரி தோணுவா, ஆனா ஃப்ரெண்ட் மாதிரி தோணுவா, சார்ல பேச்சு அந்த மாதிரி. சில டைம்ல குழந்தை மாதிரி எல்லாம் இருக்கும். ஆக்சுவலி நீங்க யாருன்னு தெரியுதுல எனக்கு, ஆனா மெண்டர் கைட் எல்லாமே இருக்கு. நான் இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன் சார், அது உங்ககிட்ட கையில தான் எனக்கு கிடைக்குது சார். அது நாம சொல்லியாச்சு இல்ல, எனக்கு லைஃப் வந்து கொடுத்து அப்பா அம்மா தான், அவங்க உயிரோட இல்லை. ஆனா இப்போதான் நிஜமா லைஃப் கிடைச்சது சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வைஃபும் ஃபேமிலி சந்தோஷமா போயிட்டு இருக்கு சார். நல்லதுங்க. ஓகே, இதுதான் உங்களோட கருத்து சொல்றீங்க. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வந்துட்டு நீங்க எல்லாமே கேட்டதுமே சைட்ல வந்துட்டு இறகு மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீங்களா ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மனசுல எப்படி இருந்து ஒருத்தரை பாக்குறோமோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தெரிவாங்க. நீங்க என்ன கேட்டதுமே நீங்க இந்த வேல் நாயகன் படத்துல கேட்பாருங்கல்ல கமலஹாசனா அவங்க பேர, நீங்க நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ கேட்டுருவீங்களோன்னு நினைச்சேன் நானு. சரிங்க. சார் ஒரு ஏஞ்சல் மாதிரி சார். நான் ஸ்டோரிஸ் தான் கேட்டேன். நீங்க பாருங்க எகைன் நான் பாருங்க இருங்க எகைன் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு தனி மனிதனை வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ரொம்ப எல்லாம் கிட்ட எல்லாம் கொண்டு போய் நல்ல கருத்து எங்க இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அவங்கள நீங்க ரொம்ப எல்லாம் பெருசா எல்லாம் நீங்க நினைக்க வேணாம். அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் இல்லையா? எமோஷனலா யாரோடையும் கனெக்ட் ஆகாதீங்க. எமோஷனலா நீங்க கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆயிடும். நீங்க ஆனா என்ன அப்படின்னா நான் சொல்றதுலயோ இல்ல நீங்க வேறவங்க சொல்றதுலயோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. அவங்களோட வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்க. நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தலைவன் தலைவி வந்துட்டு என்ன அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் தலை இருக்கோ அவங்கதான் தலைவன், யார் யாருக்கெல்லாம் தலை இருக்கோ லேடிஸ் அவங்கதான் தலைவி. சரியா? சூப்பர், வெரி குட். கேள்வியே கேட்கலையே, கருத்து மட்டும் சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டன். ஓகே, பேக் டு உமா. Thank you so much, sir. Thank you all the speakers. It was an amazing conversation. And இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னோட chat boxல வந்து கேட்டிருக்கீங்க, ப்ளூ பிரிண்ட் செஷன் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பத்தி சொல்றதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க, வார்த்தைகள் வந்து இல்ல அப்படின்ட்டு. இட்ஸ் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் செஷன். ஒரு 5 டேஸ்க்கான செஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு யாரு இந்த லிங்க் கொடுத்து உங்களை இங்க உள்ள கனெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த செஷன்ஸ் வந்து எப்படி அட்டென்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்துட்டு சாரோட இன்ஸ்டாகிராம் ஐடி ravi.sundaram நீங்க வந்து இதை டைப் பண்ணீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியில உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் டவுட்ஸோ இல்ல கிளாரிபிகேஷன்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் அல்லாத நம்ம ஒரு லாஸ்ட் 11 டேஸா வந்து இந்த ஒரு ஃபோரம்ல வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம். மத்த கான்வர்சேஷன்ஸ் வந்து நீங்க கேட்கணும், மத்த பீப்புளோட டெஸ்டிமோனியல்ஸ் நீங்க கேட்கணும் அப்படின்னா அவரோட யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு இதே மாதிரி
ஒரு 2 o'clock வந்துட்டு அப்படின்னா அகெயின் வந்துட்டு அப்படின்னா நம்ம இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு டீப்பராகவும் வைடராகவும் நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். சரியா? என்ன யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னாலும் நீங்க வந்துட்டு இந்த ravi.sundaram உள்ள இன்ஸ்டாகிராம்ல போங்க. இல்லாட்டி எனது வந்துட்டு அப்படின்னா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வந்துட்டு பர்சனலா நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா கொடுப்பேன். நான் ஆல் தி பெஸ்ட். பாய்.